ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா அகாரா ப்ளோ ப்ரஷோட ரிவ்யூ மாதிரின்னு சொல்லிக்கலாம். நான் இது ஆல்ரெடி ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணலையும் வீடியோ எடுத்தேன். பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு தெரியல, அது யூஸ் பண்ண தெரியல, என்னன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக வரல. அண்ட் இப்போ செகண்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எப்படி வரும்னு தெரியல. ஹோப் இது ஒழுங்காக வரணும். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி வந்து ட்ரை ஹேரில் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து டேம்ப் ஹேரில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லா வீடியோலையும். ஸோ நான் வந்து இதை டேம்ப் ஹேரில் தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இங்கெல்லாம் நல்லாவே ஈரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் செக்ஷன் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலாம், எப்படி வருதுன்னு தெரியல. நான் புதுசாக ஹேர் கட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாதி ஹேர் கலர் போயிடுச்சு. நீங்கள் என்னோடய பழைய வீடியோ 1 இயர் முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே அந்த ப்ளீச் இங்கேருந்து இருக்கும். 1 இயரில் எனக்கு அந்த ப்ளீச் இங்கே வந்துருச்சு. நிறையா கலர்லாம் தாண்டி இவ்வளோதான் இருக்குது. நான் இவ்வளோ கட் பண்ணிட்டேன்னா இனி வந்து ஃபுல் ஹேர் கலரும் போயிடும். நான் வந்து ஆல்ரெடி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஹேர் ப்ரொடெக்டன்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த லாரியலோட இந்த எக்ஸ்ட்ராடினரி சீரம் இருக்குல்ல, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இயர் பியர்சிங் பண்ணியிருக்கேன் புதுசாக. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இது நான் யூஸ் பண்ணையில் இதோட எஃபெக்ட் எப்படின்னா, நான் என்னோடய ஹேரில் வந்து பெருசாக லேயர்ஸ் இல்லை, அதனால இது பெருசாக ஷோ ஆகலை. அண்ட் மோரோவர் நான் வந்து ட்ரை ஹேரில் அது யூஸ் பண்ணேன். எனக்கு ரிசல்ட்டே அது பெருசாக தெரியல. ப்ளோ ட்ரை ஆன மாதிரியும் இல்லை, ஸ்ட்ரைட்டன் ஆன மாதிரியும் இல்லை. ஒரு கேர்லி ஹேரை வந்து கோம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலி ரிட்டன் போட்டலாமான்னு யோசிச்சுட்ருந்தேன். இன்னொருக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஒர்க் ஆகலைன்னா இது ரிட்டன் தான். மூணு செட்டிங் இருக்குது. நான் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இம்ப்ரெஸ்ட், ரொம்பவே நல்லா இருக்கு. ஐ லவ் திஸ் ப்ராடக்ட். கண்டிப்பாக ரிட்டன் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த ப்ளோ லுக் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஒர்க் பண்ணிடுறேன். ஃபுல் ஹேரையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் செக்ஷன் பண்ணது மட்டும் கிளியராக காமிக்கிறேன். ஓகே, நான் காமியாக தான் இருப்பேன். பட் நான் ஃபுல் ஹேரி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் செக்ஷன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலி என்னோடய செக்ஷனிங் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. நான் ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறங்காட்டி நான் இது வரைக்கும் ப்ளோ ப்ரஷ் யூஸ் பண்ணதில்லை. ஸோ ரேண்டமாக எடுத்து தான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஃப்ரண்ட் செக்ஷன் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபை. ஃப்ரண்ட் செக்ஷன் முடிச்சுட்டா ஃபைனல் அவுட்புட் தெரியும்.
கைஸ் லிட்ரலாக வந்து கேமரா வந்து ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்குது. ரியல் லைஃப்பில் இது இன்னுமே சூப்பராக இருக்குது. மை காட், ஒர்த் பையிங். நான் இதை போய் ரிட்டர்ன் போடலான்னு நினச்சேன். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். இதோட பாக்ஸில் எனக்கு ரிசீவ் ஆன பாக்ஸில் போட்டிருந்த எம்ஆர்பி வந்து 3,999க்கு போட்டிருந்தாங்க. பட் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, நைக்கா இந்த மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் எடுங்க. 4,000க்கு இது ஒர்த்தான ப்ராடக்டானு தெரியல, பட் 2,000க்கு டெஃபினெட்லி இது ஒர்த் பையிங் தான். உங்களுக்கு கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கும் ஒரு அளவுக்கு கர்லி அண்ட் பேபி ஹேர் தான். எனக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் மேக் ஷூர் உங்கள் ஹேரில் கொஞ்சம் லேயர்ஸ் இருக்க மாதிரி, லேயர்ஸ் இருந்தால் தான் இது கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியுது. என்னோடய சைட்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டெஃபினட்டாக ஹிட் ப்ராடக்ட் தான். ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ரிசல்ட். சொல்லணும்னா நான் உங்களுக்கு வேணால் இது எவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது வேணால் 2-3 டேஸ் கழித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்கும் லாஸ்ட் ஆகும்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக எனக்கு தெரில. ஸோ நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். ஹோல்ட் ஆன் ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்குமே லாஸ்ட் ஆச்சு. பட் ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.